अस्मद्गुरु परमगुरु नियतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षट्जित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கயுகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மரங்கள் எழுந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்ளோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மனமுகக்க வாழ்றவர் சுவாமி தேசிகன் அப்படின்றத காண்பிக்கக்கூடிய இந்த இதுக்கு பரமத பங்கத்துல அவர் ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்னு நிலை பெற்ற புகழுடைய அந்த சித்தாந்தத்தினுடைய விஷயங்களை விளக்கச்சே பிரஸ்தாவனாதிகாரம்னு சமுதாயமா தனக்கு ஆச்சாரியர்கள் எப்படி ஆச்சாரியர்களுடைய அருள்னாலதான் எல்லாருமே பயன் பெற்றார். தமக்கு விசேஷமான அருள் இந்த பரமத பங்கம் பண்றதுக்கு அவ எப்படி அனுகிரகம் பண்ணான்றத சாதிச்சு மேல அந்த சித்தாந்தத்துல தெளியக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா முக்கியமா 3 சேத்தனம் அச்சேதனம் ஈஸ்வரன் அப்படின்ற 3 தத்துவங்களை அறியணும். அதுதான் முக்திக்கு வழி அப்படின்னு உபனிஷத் சொல்றது. போக்தா போக்கியம் பிரேரிதா அப்படின்னு. போக்தான்றது ஜீவன், போக்கியம் அப்படின்றது அச்சேதனம், ஜீவன்னா சேத்தனம் அச்சேதனம். போக்கியம்ன்றது ஈஸ்வரன், பிரேரிதான்றது ஈஸ்வரன். அதனால சித்து அச்சித்து ஈஸ்வரன்ற தத்துவங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டாதான் மோட்சத்துக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. அந்த விஷயத்தை அதான் சொல்றதுக்காக 3 அதிகாரங்கள் சாய்க்கிறார். ஜீவ தத்துவ அதிகாரம், அச்சித் தத்துவாதிகாரம், பரதத்துவாதிகாரம். அதுல ஜீவ தத்துவாதிகாரத்தை முன்ன சாய்க்கிறார். ஏன்னா அந்த ஜீவன் தான் இங்க சம்சாரத்துல அடப்பட்டு இருக்கான். அவன் தான் இங்கிருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போகணும். அச்சேதனமான அறிவற்ற வஸ்துவுக்கு ஒரு முயற்சியோ உபாயத்தை அனுஷ்டிக்கக்கூடிய முயற்சியோ, ஏன்னா அதுக்கு அறிவு இல்லை. அதனால இதை காட்டிலும் உயர்ந்த பலன் பெறணும் இப்ப இருக்கிறத காட்டிலும் அப்படின்ற ஒரு எண்ணமோ அதுக்கெல்லாம் இல்லாததுனால முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஜீவ தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அதான் போக்தா அனுபவிக்கக்கூடியவன் ஸ்ருதியில சொல்லியிருக்கு. அச்சேதனம் அனுபாவியமான வஸ்து, அனுபவிக்கக்கூடிய வஸ்து, அவ்வளவுதான். அதனால அது 2வது. இது 2த்தையும் பிணைத்து எம்பெருமான் நியமிச்சுருக்கான ஈஸ்வரன். அதனால அது 3வதா போக்தா போக்கியம் பிரேரிதா அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணும் சொன்ன ரீதியில இங்க 3 தத்துவங்களையும் கிரமேண 3 அதிகாரங்கள் சாய்க்கிறேன். இதுல ஜீவ தத்துவ அதிகாரத்தை சொல்லச்சே நாம ஆத்தியந்தம்தான் அதிகாரத்துல உள்ள இருக்கக்கூடிய அநேக விஷயங்களை நாம தொடர்றதே இல்லை. அந்த ரீதியில
அப்படியே பாசுரங்களோட போயிட்டு இருப்போம். அந்த பாசுரங்களுக்கு உண்டானது ஏதோ அதுல கொஞ்சம் கூடும். அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றதுனாலேயே கொஞ்சம் விஷயங்கள் நமக்கு புரியும். அந்த ஜீவதத்துவாதிகாரம் முதல் பாசுரம், சித்தும் அசித்தும் இறையுமென தெளிவுற்று நின்ன தத்துவமுன்னும் தனித்தனி காட்டும் தனிமறையால் முத்தி வழிக்குது மூலமென துணிவார்களையும் கத்தி மயக்கும் கதகரை நாம் கடிகின்றனமே. சித்தும் அசித்தும் இறையுமென தெளிவுற்று நின்னா. சித்து அப்படின்னா சேத்தனம், அறிவுடையது. சைத்தன்யம் சேத்தனம், அறிவுடையது, அறிவுடைய ஜீவன். அசித்தும் அச்சேதனம், அறிவில்லாதது. அதனால அனுபவிக்கக்கூடிய வஸ்துவான போக்கியம்னு சொல்லப்பட்ட வஸ்து அனுபவிக்கக்கூடியதானது அச்சேதனம். இறையுமெனா, இறை அப்படின்னா ஈஸ்வரன். ஏன்னா இறைன்னு இந்த இடத்துல எதுக்கு சொன்னார் அப்படின்னா, ஈஸ்வரன் அதெல்லாம் சொல்லாமல்லோ அப்படின்னா, அதாவது இறை அப்படின்னா சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துவுக்கு இறைன்னு பேர். சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துவுக்கு இறைன்னு பேர். அதை ஸ்வீகரிக்கிறவனுக்கும் இறைன்னு பேர். இறைவன் அப்படின்றது இறை அப்படின்னு சுருக்கமா. இறையை உடையவன், சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துவை உடையவன் இறைவன். அதான் அவனே இறை. எப்படின்னா சந்தியாவந்தனம்னு சொல்றோமல்ல, சந்தியோபாசனம். அந்த சந்தியா அப்படின்றது நாம தொழக்கூடிய தேவதைக்கும் பெயர். அந்த தேவதையை தொழக்கூடிய கர்மாவுக்கும் சந்தியான்னு பேர். அந்த தொழக்கூடிய காலம் இருக்கு, அந்த காலத்துக்கும் சந்தியைன்னு பேர். அத இருக்கட்டும். அது போல தொழக்கூடிய கர்மாவுக்கும் சந்தியைன்னு பேரு, தொழக்கூடிய தெய்வத்துக்கும் சந்தியைன்னு பேர். அத போல இங்கேயும் இறை அப்படின்னு சொன்னா அர்ப்பிக்கக்கூடிய வஸ்துவுக்கு இறைன்னு பேர். மாட்டுக்கு தீனி போட்டாச்சா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோம். மாட்டுக்கு இறையெல்லாம் போடணும், இறை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார்கள். அது என்னன்னா மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய வஸ்து, அதுக்கு இறைன்னு பேர். அதான் தெய்வத்துக்கு அர்ப்பிக்கக்கூடிய வஸ்துவுக்கு இறைன்னு பேர். அந்த அர்ப்பிக்கக்கூடிய வஸ்துவை ஸ்வீகரிக்கக்கூடிய தெய்வத்துக்கும் இறை, இறைவன், இறைன்னு பேர். அதனால இந்த இடத்துல ஈஸ்வரன்னு சொல்லாத இறைன்னு சொன்னதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, ஈஸ்வரன்னா இது ரெண்டுத்தையும் நியமிக்கிறவன் அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, இது அவனுக்கு அர்ப்பிக்கணும் நாமன்றத காமிக்கணுமோ இல்ல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். ஏன்னா நாமும் அவனுக்கு அர்ப்பிக்காத நான் 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 எனது எனதுன்னு இருந்துட்டு இருக்கோம். அதை விட்டு யானும் நீ என் உடமையும் நீ ஏன்னு நாம் அவனுக்கு அர்ப்பிக்கணும். யானே எந்தனதே என்னிருந்தேன், நான் என்னுடையது அப்படின்ற அகங்கார மமகாரத்தை கொண்டு நாம இருக்கோம். இப்போ இந்த போக்தா போக்கியம் பிரேரிதா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சின்றா நாம எம்பெருமானுக்கு இதெல்லாம் அர்ப்பிக்கணும், நம்ம ஏன் அர்ப்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். அதனால அதை யார் இடத்துல அர்ப்பிக்கணும், நாம நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஈஸ்வரன் இடத்துல அர்ப்பிக்கணும். அவன் இறை. அதனால இந்த சூக்ஷ்மத்தை காண்பிக்கிறதுக்காக
சித்தும் அசித்தும் இறையுமெனா, இறைன்னு இங்க பதத்தை சாதிச்ச. தெளிவுற்று நின்னா, அதனாலதான் இந்த இடத்துல ஈஸ்வரன் மாத்திரம் இல்லை, அதாவது சேத்தனத்தையும் அச்சேத்தனத்தையும் பிணைச்சி அவன் நியமிக்கிறவன் அப்படின்றது மாத்திரம் இல்லை. இப்படி நியமிக்கிறதுனால என்ன பண்றான், இவன் சிருஷ்டி பண்றதே தன்னை வணங்கிறதுக்காக தான் சிருஷ்டி பண்றான். தன்னை வணங்குறதுன்றது என்னது, தன்னிடத்துல எல்லாத்தையும் இவன் சமர்ப்பிக்கணும். ஆத்மாத்மீய பரண்யாசோகி ஆத்ம நிக்ஷேப உச்சதேன்ற ரீதியில தன்னையும் தன்னை சேர்ந்தவைகளையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சு ஆத்ம நிக்ஷேபம் பண்ணணும் அப்படின்றதான் காண்பிக்கிறது சாஸ்திரம். அதனால் அப்படி சித்து அசித்து இறைன்னு தெரிஞ்சு தெளிவுற்று நின்னா, தெளிவு நன்னா இருக்குது. ஈஸ்வரன் மாத்திரம் இல்லை, அவனுக்கு நாம அர்ப்பிக்கணும் அப்படின்ற ரீதியில இவ்வளோ தெரிஞ்சின்றவாள கூட சித்தும் அசித்தும் இறையுமென தெளிவுற்று நின்னா, அப்படி தெளிய பெற்று நின்ற தத்துவமுன்னும் தனித்தனி காட்டும் தனிமறையால், இது மாதிரி சித்து அசித்து இறை அப்படின்னு 3 தத்துவத்தை தனித்தனிய காட்டுறது. அதாவது அபேதம் சொல்றாளே, அத்வைத்தம்னு சொல்றாளே, அத்வைத்தம் இல்லை. துவைத்தம்னு சொல்றாளே, துவைத்தம் இல்லை. தனித்தனிய, அதாவது துவைத்தம்னு சொன்னா 2ன்னு தனித்தனிய, பரதத்துவம் அவரத்தத்துவம். பரதத்துவம் ஈஸ்வரன், அவரத்தத்துவம் சித்து அச்சித்து 2ம் ஈஸ்வரனை காட்டும் கீழ்பட்டது அப்படின்னு அவ சொல்றான். இவா அத்வைதிகள் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றா. அது ஏதோ அவித்யினுடைய சம்பந்தத்தினால இந்த மாதிரி பலவா தெரியுது. அப்படி இல்லை, இது விசிஷ்ட அத்வைத்தம் அப்படின்னு. ஒன்றுதான் ஈஸ்வரன், ஆனா இதோட கூடி இருக்குது அப்படின்றத, அந்த கூடி இருக்குச்சே அது எதோட கூடி இருக்குது அப்படின்னு சொன்னா, துவைத்தம்னு 2 சொன்னாலவா அப்படின்னா இல்லை. சேத்தன வஸ்துவும் ஒண்ணு இருக்குது, அச்சேதன வஸ்துன்னு ஒண்ணு இருக்குது. அவர தத்துவத்துல ஈஸ்வரன் பல தத்துவமா இருக்கான். அப்போ 3 வகையா இந்த இது இருக்குது. தத்துவங்கள் 3 தத்துவமா இருக்குது. பரதத்துவம் அவர தத்துவம்னு சொன்னாலும் கூட அவர தத்துவம் 2ஆ இருக்குது. ஒண்ணு அறிவுள்ளதா இருக்குது, இன்னொன்னு அறிவற்றதா இருக்குது. அதனால 3 விஷயங்கள் தனித்தனிய ஸ்ருதியில காட்டுறது. அந்த ஸ்ருதியை எப்படி சொல்றார், உயர்ந்ததான மறை அப்படின்னு சொல்ற. தனிமறையால் ஒப்பற்ற வேதம். நமக்கு அறிந்து தரத்துக்கு வேற வேதாசாஸ்திரம் பரநாஸ்தி. வேதத்தை காட்டிலும் எந்த சாஸ்திரம் உயர்ந்த சாஸ்திரமே அன்பு நமக்கு அறிவு தரத்துல. இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சாஸ்திரம்னா சாசனாத் சாஸ்திரம் எல்லாம் சொன்ன விஷயங்கள் தான், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி தனிமறை காட்டும். அந்த தனிமறை எப்படி காட்டுறது, தத்துவமும் சித்தும் அசித்தும் இறையுமென தத்துவமும் தனித்தனி தனிமறையால் காட்டும் சித்தும் அசித்தும் இறையுமென தெளிவுற்று நின்னா. இந்த ஒப்பற்ற வேதம் காட்டுறத இந்த 3 தத்துவங்கள் இருக்க, இதுல தெளிவுற்று நின்றவாளையும் தெளிவுற்று எப்படி இருக்கிறார், முத்தி வழிக்கு இது மூலமெனா, மோட்ச மார்க்கத்துக்கு இது மூலம். மோட்சம் போகணும்னு சொன்னா இந்த 3 தெரிஞ்சுக்கலன்னா போகவே முடியாது.
முதல்ல தன்னை தெரிஞ்சுக்கணும். நாம யாருன்னு. நாம யாரு? இந்த கை கால்லாம் சேர்ந்தவனா இருக்கும். கண்ணால பார்க்கிறோம், நாக்கால ருசிக்கிறோம், காதால கேட்கிறோம், ஆனந்தமெல்லாம் படுறோம். கையால் எடுத்து காரியம் பண்றோம், காலால் நடந்து காரியம் பண்றோம், இப்படிலாம் இருக்குது. அதனால நாம்னு சொல்லக்கூடிய நம்ம தெரிஞ்சிட்டா நாம்னு அனுபவிக்கக்கூடிய அறிவுள்ள ஜீவன் வேற, அதுக்கு உபகரணமா இருக்கக்கூடிய அறிவற்றதா இருக்கக்கூடிய இந்த சரீரம் வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த சரீரத்துக்கு உண்டான இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அச்சேதனத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ இதுல தெரிஞ்சு போச்சு நாம் வேற சரீரம் வேறேன்னு ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கணும், இருக்கட்டும். ஆனா இந்த சரீரத்தை நம்ம இஷ்டப்படி இயக்க முடியுதா? இல்லை. முதல்ல இந்த சரீரத்தை நாம நம்ம இஷ்டப்படியே பெறலை. ஏன் ஒருத்தன் ஆணா பிறகுறான், ஏன் ஒருத்தன் பெண்ணா பிறகுறான்? அது எங்கேனா நம்ம இஷ்டமா? அது இல்லை. சரி, அப்படியே பிறந்துட்டா கூட ஆடு மாடு இல்லாமல் அவன் பிறக்கிறது, அது இஷ்டமா பிறக்கலை. அதுக்கப்புறம் அப்படியே பிறந்தா கூட ஒருத்தன் கொஞ்சம் சுக வாழ்க்கை வாழறான், இன்னொருத்தன் ரொம்ப கஷ்ட வாழ்க்கை வாழறான். எப்படி அது? ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் பிறந்திருந்தா கூட ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தா கூட ஒருத்தன் மேதாவியா வரான், ஒருத்தன் மட்டியா இருக்கான். ஏன்? இதுக்கெல்லாம் தெரியாது. அப்போ நம்முடைய முயற்சியினால நாம முயற்சி பண்ணல, அதனால நாம கஷ்டப்படுறோம். சரி, முயற்சி பண்ணா அந்த முயற்சி பலிக்கிறதோ? பலிக்கலை. அப்போ யாரோ நம்ம இயக்கிறோம் அப்படின்ற அந்த ஈஸ்வரனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் எங்க ஸ்பஷ்டமா தெரிய முடியும் அப்படின்னா தனிமறை. அதனால இந்த மூணு பேரும் தனித்தனி அப்படின்றது ஓரளவுக்கு ஊகிச்சா கூட அது தெரியாது. ஊகிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன் புரியறதுக்காக. ஆனா இது மூன்றும் தனித்தனி, இது மூன்றும் இன்றியமையாத தத்துவங்கள். இது இப்படிதான் தத்துவத்தினுடைய ஸ்திதி இருக்குது அப்படின்றது எது காட்டுறது? தனிமறை. இப்போ இந்த மூன்றையும் நாம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்றோம்? இதனால நாம அனுபவிச்சோம்னா இந்த அச்சேதன பொருள் நமக்கு அனுபவிக்கிறதுக்காக இருக்குதே, நாம அதிகமா அனுபவிச்சோம்னா நமக்கு துக்கத்தை தருது, அனுபவிக்கலைன்னாலும் துக்கத்தை தருது, மிதமா அனுபவிச்சாதான் நமக்கு சுகத்தை தருது. அதனால இந்த அச்சேதனத்தோட கூடி இருக்கிறது அது எவ்வளவு அளவுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. அச்சேதனம் ஆரம்பத்துல இருந்தா போல இல்லை, வளர்ந்துட்டே வருது. அதை நாம பார்க்கிறோம். குழந்தையா இருந்துச்சு, ஒன்றும் இல்லாத குழந்தையில பார்க்கிறோம், அது அசையாத படுத்துட்டு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நடக்க ஆரம்பிச்சு புத்தியோட காரியங்கள்லாம் பண்றோம், ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம். அதுக்கப்புறம் தளர்ந்து போறது. அப்போ இந்த அச்சேதனுடைய இதை அறுக்கணும் அப்படின்னு சொன்னா, சம்பந்தத்தை அறுக்கணும்னா யார் நம்ம இந்த அச்சேதனத்தோட பூட்டி வச்சானோ அவனுடைய திருவடியை பற்றணும். அப்படின்றது அவன் தானே இறைவன், ஈஸ்வரன் நியமிக்கக்கூடிய. அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இதுதான் முக்திக்கு வழி. அப்படின்றதெல்லாம் தனிமறை காட்டக்கூடிய வழியில இந்த மூன்றுத்தை தெரிஞ்சுண்டு இதுதான் முக்திக்கு வழி அப்படின்னு தெளிஞ்சு இருக்கிறவாளையும் சித்தும் அசித்தும் இறையுமென தெளிவுற்று நின்ன
தத்துவமுன்னும் தனிமறை காட்டும் தனிமறையால், அந்த ஒப்பற்ற மறையால் முத்தி வழிக்கு இது மூலம் என, இந்த முக்தி வழிக்கு இதுதான் மூலம் அப்படின்னு துணிவார்களையும் நன்னா ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினால இப்படி தெரிஞ்சுண்டா கூட அப்படி துணிஞ்சு நின்று இந்த ஞானத்தை பெற்று அந்த மோட்ச உபாயமான சரணாகதியை பண்ணினா கூட பண்ணுவார்களையும் கத்தி மயக்கும் கதகர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிருத்திவாதிகள். கதகர்னா வீண்வாதம் பண்ணக்கூடியவர்கள், அதாவது நேர்வாதம் இல்லாத வீண்வாதமா பண்ணக்கூடியவர்கள் பிருத்திவாதிகள் அப்படின்னு நினைச்சு. அவ என்ன பண்றா, ஆரவாரமா கத்துறா, தங்களுடைய மதம் தான். எங்க பாவிகளே, நீங்க வந்தங்கன்னா ராத்திரி ஜபத்துக்கு வந்தா குருடன் பார்ப்பான், ஊமை பேசுவான், நொண்டி நடப்பான் அப்படின்னு ஏதோ பண்றான். கத்தி மயக்கும் கதகரை, இவ அப்படியே மயங்கி போறா. அந்த மாதிரி மயங்கி போற மாதிரி இந்த தெளிவு இருந்தா கூட ஆச்சாரிய உபதேசத்தினால தனிமறையினுடைய வழியை தெரிஞ்சுண்டு முத்தி வழிக்கு மூலம்னு துணிஞ்சு பரநியாசம் பண்ணிக்கிறவாள கூட என்ன பண்றது, இந்த கத்தி மயக்கும் கதகர் வீண் வாதங்கள்லாம் பண்ணக்கூடிய புத்திவாதிகள் இருக்காளே, அவளுடைய கத்தல் இவாளை மயக்கிறது. ஓ, அவ சொல்றாளே அதுவும் சரிதான் போல இருக்குது அப்படின்னு. கத்தி மயக்கும் கதகரை, அப்படிப்பட்ட பிரதிவாதிகளை நாம் கடிகின்றனமே, இந்த அதிகாரத்துல அவளை நாம கண்டிக்கிறோம் அப்படின்னு சாய்க்கிறோம். அந்த கண்டிக்கிற சுபாவம்லாம் அவ கண்டிக்கிறார். அதுதான் பரமத பங்கத்துல அந்த 16 அதிகாரத்துல அவ என்ன சொல்றான்றது லேசா பார்த்தோம். உள்ளுக்குள்ள இது பண்றார். அப்போ கடைசி பாசுரத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்க பூர்வசரிதித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.